பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபையின் காலத்தில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கிருபை கிடைக்குமா? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்தேயு 24:37 ஏசாமி சொல்றார். நோவாவின் காலம் எப்படி இருந்தது? பூமியிலே மனுஷருடைய அக்கிரமம் பெருகி இருந்தது. அவருடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. பூமி சீர்கெட்டதா இருந்தது. கொடுமையினால் நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட உலகத்திலே நோவாவும் அவனுடைய குடும்பமும் உலகம் தொடாதபடி தேவனிட்ட கட்டளைகளின்படி செய்து நீதிமானாய் காணப்பட்டான் என கர்த்தரே அதை சாட்சி கொடுக்கிறார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கு. சபை கிடையாது, வேதம் கிடையாது, ஜெப கூட்டம் கிடையாது, ஃபெல்லோஷிப் கிடையாது. ஆனாலும் நோவா கர்த்தரிட்ட கட்டளையின்படி எல்லாம் செய்தான். கர்த்தர் நோவாவை அவருக்கு முன்பாக நீதிமானாக கண்டார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நாமும் உலகத்தில் வாழ்ந்தா கூட நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தால் நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனாயும் வல்லமை மிகுந்ததாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன். இயேசுவே அந்த வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அதை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்காரு. சோ அதன்படி நம்ம நடந்தாலே கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கண்டிப்பாக கிடைக்கும். சோ கிருபை பெற்றவர்களா நாம் இந்த உலகத்தில் வாழுவோம். அல்லேலூயா. நம் எல்லோருக்கும் ஒரே அளவு கிருபையா? கிருபையின் அளவு மாறுபடுமா? ஆமாம். எபேசியர் 4:7 படி கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்.